ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபுட் அண்ட் ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். மைசூர்லேருந்து கிளம்பி வந்தால ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது போகணும் அப்படின்ட்டு. ஸோ இது சென்னை vlog தான். ஸோ சென்னையில் வந்து ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த வீட்டுக்கு போகணும். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் கொஞ்சம் பலகாரம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் டே வந்து ஃபங்க்ஷனு புண்ணியாதானம் பண்ணுறாங்க. ஸோ வந்து கேசரி, வடை, அப்புறம் கொஞ்சமாக பன்னீர் போட்டு பிரிஞ்சி அண்ட் தென் பன்னீர் கிரேவி பண்ணிட்டேன். ஸோ வந்து பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைசூர்லேருந்து வரும்போதே நான் வாங்கிட்டு வந்தேன். 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து அங்கே செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும், ஒன்று வந்து வீட்டில் மைலேஷ் அச்சு எல்லோரும் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்ட்டு. ஸோ அதில் 2 மட்டும் சுட்டு மைலேஷ்க்கு வந்து காலேஜ்லேருந்து வந்தான். அப்போ தான் சரி அவனுக்கு சுட்டு கொடுத்தோம், பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டான். ஒரு பேக்கெட் அப்படியே பிரிக்காமலே எடுத்துட்டேன். அங்கே போய்ட்டு சூடாக அவங்களுக்கு சுட்டு தரலான்ட்டு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து நான் பஸ்ஸில் கிளம்பிட்டேன். நான் மட்டும்தான் இன்றைக்கி கிளம்புறேன். நெக்ஸ்ட் டே தான் வந்து ஃபங்க்ஷன்னால் அம்மா தோத்தா எல்லோரும் வந்து மறுநாள் வரேன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஏர்லியராக 1 டே பிஃபோர் போயிட்டேன். ஸோ சென்னை பாருங்கள், ஒரே ஃபுல் டிராஃபிக்குங்க. அப்படியே இந்த மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கனால பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே டிராஃபிக்கு. நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா பிரிட்ஜஸ்க்கு கம்மியே கிடையாது, நல்லாயிருக்கு பிரிட்ஜ் வியூஸ்லாம். ஸோ அதான் பார்த்துட்டே வாங்க ஜாலியாக. அப்படியே வந்து கொஞ்சம் வந்து நான் இது கவர் பண்ணியிருக்கேன், ஏர்போர்ட்டை. நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, பார்ப்பீங்க என்னம்மா இந்த பொண்ணு ஒன்றும் ட்ரெயினில் போகுது இல்லை பஸ்ஸில் போகுது, என்ன பண்ணுறதுங்க நம்ம பழப்பு இப்படி போயிடுச்சு. ஹப்போட போவேன், பட் அவங்களுக்கு ஒர்க் இருந்தனால அவங்க வீட்டில் இருந்தாங்க. ஸோ நான் வந்து பஸ்ஸில் கிளம்பிட்டேன். ஸ்ட்ரெயிட் பஸ் தான் நம்ம வீட்டிலேருந்து. 21G இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் பஸ் பார்த்திங்கன்னா 21G தான். பட் அதுவே இப்போ ஸ்லோவாகிடுச்சு பிகாஸ் ஆஃப் டிராஃபிக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கெண்டி கத்திப்பாரா ஜங்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது, கத்திப்பாரா பிரிட்ஜு. ஸோ அதுக்கு கீழெல்லாம் நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது நைட் வியூவு. எல்லோரும் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியலன்னு கிடையாது, எல்லாருமே ஆஃபீஸ் வீட்டு தான் போகிறாங்க. ஃபுல் டிராஃபிக் தாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு வண்டினால ஒரு வீட்லேயே 4-5 வண்டி இருக்குது. ஸோ பத்தாதுக்கு காரு நல்லா லோன் தராங்கன்னு எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த கார் வேறு ஊர்ந்து போயின்ட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஏர்போர்ட் கிட்டே போகிறது. நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா கலக்கட்டு ஜெய்சம்மா இந்தியன் ஃப்ளாக் கலரில் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லுங்க. அங்கே இருக்க ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து அந்த லைட் செட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. ரியலி வி ஆர் ப்ரவுட் டு பி எ சென்னை வாசி. எனக்கு இந்த மாதிரி விண்டோ சீட் ரொம்ப பிடிக்கும். பஸ் ஏறினா விண்டோ சீட்டு பார்த்துப்பேன், ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து கோம்பேட் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு அந்த பக்கத்தில் தான் அவங்க வீடு. ஸோ அதுக்கு போகணுன்னா வந்து ஒன்று ரயில்வே ட்ராக் தாண்டி போகணும், இல்லாட்டி இந்த மாதிரி இதில் ஏறி போகணும். சரி அதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும். ஆட்டோ அங்கேருந்து பிடிச்சினா வந்தேன்னா டபுள் சார்ஜ் வாங்குவாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த ஸ்டெப்ஸ் ஏறிடலான்னு பார்த்தேன். அந்தெல்லாம் லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு சுத்தமாக ஏறவே முடியல என்னால். அந்த பிரிட்ஜ்க்கு மேலேயே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி காய்கறிங்க எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து 10 ரூபா பேக்கெட், 20 ரூபா பேக்கெட்டுன்னு இருக்கும். எல்லோரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஒரு லேடி பாருங்களேன் எவ்வளோ லக்கேஜ் தூக்கிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ்லேருந்து தூக்கிட்டு போகிறாங்களா இல்லை ஸ்கூல்லேருந்து தூக்கிட்டு போகிறாங்களா தெரில. பாவம் லேடிஸ் எல்லாம் தான் பாருங்களேன் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது.
ஸோ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, வீட்லேயே ஹரிபரியாக வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வர வழியில் இந்த காய்கறி எல்லாம் கூட வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து குரோம்பேட் மார்க்கெட்டு. ஸோ அந்த மார்க்கெட் வழியாக வந்து நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக கிடைக்கும். பட் இதெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அங்கேயே வந்து சரவணா, போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் அதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ வந்து அங்கே மக்கள் குவிறாங்க. இருந்தாலும் இந்த மார்க்கெட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த vlog எண்ட் ஆக போகுது. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.